Duck, duck, goose, found a pussy in a dollar bin. Guess you forgot your Kalana bin. Can't get loose, get your guts, got your tongue again. Rope burn on your hand, are you numb? I can go, I can take medication. I can deal with it. So hey guys, so recently நம்மளோட இந்தியால பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ட்ராக்கா இருக்கக்கூடிய நாட்ராக்ஸ்ல இந்த Volkswagen Virtus வந்துட்டு 1.5 லிட்டருக்கான இன்ஜின் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ்ல 4657 கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கு. தென் இதே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய 1 லிட்டர் இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா 4357 கிலோமீட்டர் கிட்ட 24 ஹவர்ஸ்ல கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு புது பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிருக்கு இந்த Volkswagen Virtus. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரை உங்க காரை ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு Volkswagen காரை கொடுத்துருக்கிறது திருப்பூர்ல இருக்கக்கூடிய நம்ம அவினாஷி ரோட்ல இருக்க ரமணி கார்ஸ் Volkswagen ஷோரூம். ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்க நம்மளோட சேனலை வந்து இது வரைக்கும் வியூவர்ஸா பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே வரும். என்னோட எஃபர்ட்டும் உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ இப்போ இந்த காருடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த சேனல்ல பார்த்துருவோம் வாங்க. ஸோ கைஸ் நாம இன்னைக்கு பார்க்கறது Volkswagen Virtus உடைய 1 லிட்டர் TSI இன்ஜின். ஸோ இதனுடைய இன்ஜின் போனட் ஓப்பன் பண்ணி இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ போனட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாக இருக்குது. உள்ளே எதுவும் இன்சுலேஷன் கொடுக்கல. ஸோ நாய்ஸ் எப்படி இருக்குங்கிறது உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம். தென் இங்கே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கான TSI இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் தான் இது. ஸோ 3 சிலிண்டருக்கான இன்ஜின் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 115 PS பவர் அண்ட் 178 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இது ரிலீஸ் பண்ணுது. ஸோ 1.5 லிட்டர் தனியாக ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதை இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெக்கானிக் பர்செப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இன்ஜின் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ பேட்டரி ரைட் சைட்லையும் தென் வைப்பருக்கான இது வந்துட்டு ரைட் சைட்லையும் கொடுத்துருக்கு. போனட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி வெயிட்டாக இருக்குது போனட்டு. இப்போ க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ போனட்டோட சவுண்டு கேட்டிருக்கும் உங்களுக்கு. ஸோ போனட் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓவராலாக பார்க்கும்போது 115 bhp பவர் அண்ட் 178 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இது ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கிடைக்குது. தென் GT வேரியன்ட் எடுத்துட்டிங்கன்னா 7 ஸ்பீடுக்கான ஒரு DSG கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இது 1 லிட்டர் இன்ஜின். ஸோ இதனுடைய ஃபுல் வாக் அவுட் ரிவ்யூ பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் நமக்கான Volkswagenக்கான லோகோ வந்து 3D டிசைனில் கொடுத்துருக்கு. ஸோ அதை சுற்றி வந்து குரோம் லைன் வந்து 2 ட்ராவல் ஆகிருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. லெஃப்ட் சைடில் நமக்கான ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் டிண்டட் ஹெட்லாம்ப்ஸ் தான் இங்கே கிடைக்குது. இங்கே நமக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜன்லேயும், ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு LED ப்ரொஜெக்டர் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா ஃபாக் லேம்ப் வந்து ஒரு ஹாலோஜன் செட்டப்பில் தான் கிடைக்குது. ஸோ ஃபாக் லேம்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு ஒரு இன்டகிரேட்டட் குரோம் ஃபினிஷ் லைன் வந்து கொடுத்துருக்கிறது. ஸ்கிட் பிளேட்ஸில் ஒரு பம்பரை வந்துட்டு டிசைன் வைஸில் நல்லாவே கொடுத்துருக்கிறது பார்த்தாலே தெரியுது. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிளாக் அண்ட் ப்ளூ கலர், சில்வர் கலர்னு சொல்லி ஒரு 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது லுக் வைஸில் நல்லாவே இருக்குது. தென் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா போனட்டில் 2 கேரக்டர் லைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேரக்டர் லைன் வந்து நல்ல ஒரு மஸ்குலர் ஃபீல் கொடுக்குது. கரெக்டாக இந்த ஹெட்லைட்ஸோட எண்டிங்கில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல மைன்யூட்டான ஒர்க் வந்து இந்த Volkswagen குரூப்லேருந்து தெரியுது. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் லுக் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. இப்போ இதனுடைய சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். ஸோ கைஸ் சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா Virtus வந்து சைல்டு அண்ட் அடல்ட் ரெண்டுத்துலையுமே வந்து 5 ஸ்டாருக்கான குளோபல் என்காப் டெஸ்டிங் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து 40+ ஃபியூச்சர்ஸ்க்கான ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். நீங்கள் நமக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ESP கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லாமே வந்து இதில் கிடைக்குது. ஆட்டோ இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது இதனுடைய டைமென்ஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா விட்த் பார்த்தீங்கன்னா 1.7 மீட்டருக்கான விட்த் கொடுத்துருக்கு. ஹைட் பொறுத்த வரைக்கும் 1.5 மீட்டருக்கான ஹைட். தென் ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா இந்த செடன் கிளாஸ் செக்மெண்ட்டில் இதுதாங்க லாங்கஸ்ட் வெஹிக்கிள். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு 4.5 மீட்டருக்கான ஒரு டைமென்ஷன் இருக்கக்கூடிய லென்த் தான் இங்கே கிடைக்குது. தென் இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 179 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ். தென் வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து அது வரைக்கும் 2.6 மீட்டருக்கான வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே நமக்கு டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா 205/55 ரிம் சைஸ் வந்து 16 இன்ச்சில் ஒரு டைமண்ட் கட் பிளாக் அண்ட் சில்வர் கலர்னு ஒரு அலாய் வீல் தான் இங்கே கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் நமக்கான டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கோம். பேக்கில் வந்து நமக்கான ட்ரம்ஸ் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடியில் மஸ்குலர் டிசைன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ GT வேரியண்ட்டில் இந்த இடத்துல ஒரு GTங்கிற வேரியண்ட்டுக்கான பேட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ORVMs கொடுத்துருக்கு. அதுலேயே இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVMs தான் இங்கே கொடுத்துருக்கு. இந்த பாடியிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு
விண்டோஸ்க்கான ஷோல்டரில் ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. தென் இங்கே பி பில்லர் பார்த்தீங்கன்னா க்ளாசி பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. தென் பின்னாடி சி பில்லரில் நமக்கான குவார்டர் கிளாஸும் ப்ரொவைட் ஆயிருக்கு. ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு டாப் லைன் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில் கிடச்சிருது. ஸோ பெட்ரோல் டேங்க்கான டேங்க் கெப்பாசிட்டி இங்கே இருக்குது. ஃபியூல் டேங்க் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நமக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒன்று ப்ரொவைட் ஆயிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதனுடைய ரியர் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா ரியரில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விங் ஷேப்பில் வந்து க்ரோம் ஃபினிஷ் வந்து ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே பம்பரில். மேலே நமக்கான Volkswagenக்கான லோகோ, தென் சென்டரில் வெர்ச்சஸ்க்கான பேட்சிங், ரைட்டில் நமக்கு டிஎஸ்ஐ வேரியண்ட்கான பேட்சிங். ஸோ இங்கே நமக்கான பார்க்கிங் கேமரா வந்து அடியில் தான் கிடைக்குது. ஸோ அடாப்டிவ் கைட்லைன் வந்து இதில் கிடைக்கல. சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்கு. 360 கேமராவும் இதில் கிடையாது. இங்கே கிட்டத்தட்ட 3 பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க ரியரில். பின்னாடி நமக்கு டெயில் லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஸ்பிளிட் டெயில் லைட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. ஸோ டெயில் லைட்டோட டிசைன் நல்லாவே இருக்குது. ஸோ ஓவராலாக பேக்லேயும் பார்த்தீங்கன்னா Volkswagen டிசைன் வந்துட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த வெர்ச்சஸில். ஸோ இப்போ நம்மளோட இதனுடைய பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இது Volkswagen வெர்ச்சஸ் உடைய கீ. ஸோ இதில் வந்து நமக்கு கீழே சென்ட்ரி தான் கிடைக்குது. பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளிப் டைப் கீ கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் லாக், அதுக்கப்புறமா பூட் ஓப்பனுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரியர் பூட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுது. ஸோ ஓவராலாக இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் வெஹிக்கிள் இந்த வண்டி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எந்த ப்ரொவிஷனும் இங்கே வந்து பூட்டில் கிடைக்கல. பட் இருந்தாலும் 521 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் நமக்கு கிடைக்குது. ஸோ ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் 15 இன்ச்சுக்கான ஒரு ஸ்டீல் ஸ்பேர் வீல் தான் வந்து இங்கே ப்ரொவைட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் இங்கே கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான வேலையும் ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது. ஸோ ஓவராலாக இந்த Volkswagen வெர்ச்சஸ் உடைய எக்ஸ்டீரியர் ரிவ்யூ வந்து டோட்டலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸை பற்றி இந்த ஸ்லைடில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த Volkswagen வெர்ச்சஸ் உடைய இன்டீரியர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இதில் வந்து ஒன் டச்க்கான டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒன் டச்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கீ கொண்டு போயிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிக்கிறது. மிரரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது. ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தட்டஃபிக் பார்த்தாலே தெரியும் எல்லா ஜெர்மன் காரில் இருக்க மாதிரியே ஒரு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இங்கே கிடைக்குது. 3 வே ஸ்டாப்பில் வந்துட்டு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஆல்மோஸ்ட் 90 டிகிரி ரீச் ஆயிடுச்சு. ஸோ டோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோருக்கான ஒரு கிரிப்பான ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கான பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்கு. இங்கே ஒன் டச்க்கான விண்டோ டிரைவர் சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஆர்விஎம்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருக்கு. உள்ளேருந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தென் விண்டோக்கான லாக்கும் வந்து இங்கே கொடுத்துருக்கு. தென் மேலே நமக்கான டோர் நாப் வந்து ஒரு சில்வர் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே டோர் லாக்கான அன்லாக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்பீக்கர் வந்து ப்ரொவைட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த Volkswagen வெர்ச்சஸில் டோட்டலாக 6 ஸ்பீக்கர்ஸ் வருது. ஸோ சவுண்ட் எடிஷன் ஒரு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்வூஃபரும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த வேரியண்ட்டை கூடிய சீக்கிரம் நம்ம பார்ப்போம். இப்போ உள்ளே போயிட்டு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ டோர் க்ளோஸ் பண்ணி தட் எஃபெக்ட் பற்றி பார்த்துருவோம், பில்ட் குவாலிட்டி பற்றி. ஸோ நல்ல ஒரு தட்டில் தான் டோர் க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஜினோட நாய்ஸ் வந்து கேபின்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிகாஸ் முன்னாடி வந்து பானட்டில் இன்சுலேஷன் கொடுக்கல. இது வந்துட்டு 1 லிட்டருக்கான பெட்ரோல் டிஎஸ்ஐ 3 சிலிண்டருக்கான பெட்ரோல் இன்ஜின். ஸோ இங்கே நம்ம கூட இருக்கிறது ஏஎம்டி கியர் பாக்ஸ் 6 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய கியர். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். பிரேக் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் அந்த சவுண்ட் வந்து கேட்டிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு நாய்ஸோட ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து பெருசாக கேட்கலன்னே சொல்லலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வைடரான டேஷ்போர்ட் கிடைக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக் பட் ஆன்டி ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இந்த Volkswagen வெர்ச்சஸில் டாப் லைன் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் கொடுத்துருக்கு. 2 ஃப்ரண்ட்லேயும் தென் கர்டன் ஏர் பேக்ஸ், அதுக்கு அடுத்து சீட்லேயே நமக்கான ஏர் பேக்ஸும் கொடுத்துருக்கு. ஸோ இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ப்ராக்டிகாலிட்டி வந்து இங்கே நல்லாவே யோசிச்சிருக்கு. ஸோ கீ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கீ நம்ம ஓரமாக வச்சிடலாம். இங்கே நமக்கான Volkswagenக்கான ஒரு யூனிக் ஸ்டியரிங் வீல் தான் நம்மளால இங்கே பார்க்க முடியுது. Volkswagenக்கான லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷில் பேட்ச் பண்ணியிருக்கிறது நல்லாவே இருக்குது. ஹாரன் பற்றி பார்த்துருவோம். ஸோ Volkswagen வெர்ச்சஸோட ஹாரன் இப்படி தான் இருக்கும். தென் ரைட் சைடில் நமக்கான ஃபுல் அண்ட் ஃபுல்
இன்ஃபோடெயின்மெண்ட்கான கண்ட்ரோல் அண்ட் லெஃப்ட் சைடில் நமக்கான எம்ஐடிக்கான கண்ட்ரோல் ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. இங்கே நமக்கான வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் அண்ட் ரைட்டில் வந்து ட்ராக் சீட்கான பட்டன் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஏஎம்டி வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இங்கே பெடல் ஷிஃப்டர்ஸ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கோட லெஃப்ட்டில் இண்டிகேட்டர்ஸ்க்கான கண்ட்ரோல், ஹெட்லைட்ஸ்க்கான பாஸ் லைட்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. ரைட் சைடில் நமக்கான வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் கிடைக்குது. இங்கே நமக்கான ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஜெர்மன் வெஹிக்கிள் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஹெட்லைட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான லெவலர் வந்து இங்கே ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் டு ரைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் சென்டர் கன்சோல் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய காக்பிட் டிசைனில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் எம்ஐடி தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் கொடுத்துருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். பிளாக், சில்வர் அண்ட் பெய்ஜ் கலர். ஸோ டோட்டலாக 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது டச் வைஸில் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. தென் இங்கே நமக்கு சில்வர் கலர் ஒரு க்ரோம் பிரஷ் எலிமெண்ட் வந்து ஃபுல் ட்ராவல் ஆகி ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு வந்து கொடுத்துருக்கிறத ஒரு ப்ரீமியம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. இங்கே நமக்கான காக்பிட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஜிடி வேரியன்ட் எடுத்திங்கன்னா இந்த ப்ளூ டிசைனுக்கு பதிலாக ரெட் கலர் தீம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே டாப் லைன் வேரியண்ட்டுக்குனால உங்களுக்கு ப்ளூ கலரில் கிடைக்குது. ஸோ இங்கே வந்துட்டு உங்களால் தீம் வந்து ஆர்பிஎம் அண்ட் ஸ்பீடோமீட்டர் ரெண்டுமே வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு செட்டிங்ஸ், டிஸ்பிளே, தென் டிரைவிங் டேட்டா, டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஸ்பீட், ஆடியோ, டெலிஃபோன், ஸோ எல்லாமே வந்து உங்களால் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் இன்னும் போகும், தென் அதுக்கு அடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம், தென் டெம்பரேச்சர், அதுக்கு அடுத்து பெட்ரோல் ஃபியூல் டேங்க் எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இங்கே நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது பெட்ரோல் வண்டி. ஸோ பெட்ரோலோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 47 லிட்டருக்கான டேங்க் கெப்பாசிட்டி இதில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் உங்களுக்கு கிட்டத்தட்ட மைலேஜ் வந்து 18 to 20 கிலோமீட்டர் வந்து ஏஆர்ஏலேருந்து மைலேஜ் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வெர்ச்சஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைலேஜை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சென்ட்ரல் கன்சோல் பொறுத்தவரை நமக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் ஃபுல் டச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் இங்கே கிடைக்குது. ஸோ இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. ஸோ சவுண்ட் எடிஷன் எடுத்தீங்க அப்படின்னா இதோட நல்லாவே இருக்கும். பெட்டர் உங்களுக்கு பேஸ் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். ஸோ டச்சோட ரெஸ்பான்சிவ் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் நமக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே பண்ணிக்க முடியும். தென் அப்படியே கீழே வந்தோம்னா நமக்கு 2 ஏசி வென்ஸ் சென்டர்லையும் தென் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட்லையும் வந்துட்டு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே இருக்கிறது பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது டிசைன் வைஸில் நல்லாவே இருக்குது. தென் கீழே நமக்கான ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்கான ஒரு டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. டச்சும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் இங்கே வந்து நீங்கள் ஒன் டச் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்வைப் பண்ணாலே வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு வந்துட்டு இதனுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு டச் பண்ணுறது நல்லாவே இருக்குது. ஸோ ஏர் கேருங்கிற ஃபெசிலிட்டி டாப் லைன்லையும் ஜிடிலையும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற 2 வேரியண்ட்டில் கிடைக்காது. தென் கீழே நமக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் ஒன்று கிடைக்குது. அது கூடயே உங்களுக்கு வந்துட்டு டைப் சிக்கான போர்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. தென் இங்கே நமக்கான ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ பிளாக் கலர் தீமில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது ஏஎம்டி கியர் பாக்ஸ். தென் இங்கே நமக்கு 6 ஸ்பீடுக்கான டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கு. தென் ரிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரிவர்ஸ் கேமரா ப்ரொவைட் ஆயிருக்கு. இங்கே நமக்கு அடாப்டிவ் கைட்லைன் கிடைக்காது. பட் ரியரில் உங்களுக்கு 3 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே நமக்கு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்டர், டிரைவ் ஆர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட். ஸோ ஸ்போர்ட் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து M1ங்கிறது மாறிடும். நீங்கள் வந்துட்டு டிரைவுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா D1 மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸில் கிடைக்குது. தென் இங்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட் தான் வந்து கொடுத்துருக்கு. கோ டிரைவர் சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட் தான். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் லெதரைட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் ஃப்ரண்ட்டில் 2மே வந்துருது. ஸோ சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெய்ஜ் அண்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. ஸ்டிச்சஸும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான லெவல்லேயே இருக்குது. ஸோ வென்டிலேட்டட் சீட்டுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த சம்மரில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவபிள் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜ் கிடைக்குது. தென் இங்கே நமக்கான கப் ஹோல்டர்ஸ் 2 ப்ரொவைடாக இருக்குது. 12 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சாக்கெட் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் டிசைன் வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். தென் க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளோ பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கூலண்ட் க்ளோ பாக்ஸ் தான் இங்கே கிடைக்குது. ஸோ கூலண்ட்டுக்கான ஆப்ஷன் கண்ட்ரோல் வந்து இங்கே உங்களால் பண்ணிக்க முடியும். தென் அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா ரூஃபில் நமக்கான கோ பேசஞ்சர் சைட் சன்வைசர் வித் கிளாஸோட கிடச்சிருது. வித் ஹேண்ட் கிராபும் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் சென்டரில் நமக்கான சன்ரூஃப் வந்து இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ டாப் லைன் வேரியண்ட்டில் உங்களால் சன்ரூஃப் வந்து பார்க்க முடியும். இந்த க்ளோஸ் பண்ணுறதை நீங்கள் மேனுவலில் தான் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்களுக்கான லைட்டுக்கான ஸ்விட்ச் ஐஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம்ஸ் தான் கிடைக்குது. நீங்கள் நமக்கான டிக்கெட் ஹோல்டரோட ஒரு சன்வைசர் டிரைவர் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேபினோட வியூ வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரியர் கேபினில் போயிட்டு இந்த ஃபீச்சர்ஸோட ரியர் கேபின் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம் வாங்க. ஸோ இப்போ அதனுடைய எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் எக்ரஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் வெளியே வர முடியுது என்னால். ஸோ இப்போ இதனுடைய ரியர் கேபினுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃப்ரண்ட் டோர் மாதிரியே ரியர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடரான டோர் ஓப்பனிங் கிடைக்குது. இங்கேயுமே உங்களுக்கான ட்ரை கலருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு. பெய்ஜ், பிளாக் அண்ட் சில்வர் கலர் குரோம் ஃபினிஷில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் ஒரு ட்வீட்டர் கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 1 2 3 4 5 6 4 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் 4 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு இதனுடைய இன்க்ரீஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஒரு வைடரான ஓப்பனிங்கான விண்டோ இங்கே கிடைக்குது. ஸோ டிஎல்ஓ வந்து உள்ளே கவலைப்படவே தேவையில்லை. என்னதான் பிளாக் கலர் இன்டீரியராக இருந்தாலுமே இன்னும் உள்ளுக்குள்ள நல்லாவே வருது. பிகாஸ் இந்த வைடரான வியூனால. ரியரில் நமக்கான இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நமக்கு டைப் சிக்கான கேபிள் 2 ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ நீ ரூம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட நல்ல ஒரு நீ ரூம் வந்து இங்கே கிடைக்குது. பிகாஸ் என்னோட ஹைட் 5.8, அந்த ஹைட்டுக்கு இந்த சீட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான மேக்சின் ஹோல்டர் கிடைக்குது. நல்ல ஒரு ஸ்கூப் அவுட் டிசைனில் இருக்குது. ஸோ நீ ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீ ரூம். பிகாஸ் லாங்கர் த செக்மெண்ட் செடன் கிளாஸில் இது ஒன்று. ஸோ லாங் செக்மெண்ட்டில் இருக்கனால 4.5 மீட்டருக்கான லென்த் வந்து இதில் டைமென்ஷனாக கொடுத்துருக்கு. ஸோ டெக் பண்ணியிருக்க லெக் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நீட்டான லெக் ரூம் வந்து இங்கே நமக்கு கிடைக்குது. தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்து ஒரு டிக்ளைனான பொசிஷனில் கொடுத்துருக்கிறது சீட்டிங் கம்ஃபர்ட்டை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3மே வந்துட்டு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ 3 பேர் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியுங்கிறத சிம்பாலிக்காக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே நமக்கான லைட்ஸ் வந்து ப்ரொவைடாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. இது இங்கே ஒரு ஹேண்ட் கிராப் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்கிறது பார்க்க முடியுது. வித் ஹூக்கோட கொடுத்துருக்கு. தென் நமக்கு ரியரில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வித் 2 கப் ஹோல்டரோட கிடைக்கிறது. ஒரு டீசெண்டான கம்ஃபர்ட்டில் இருக்குது இந்த ஆம்ரெஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரியலில் 3 பாயிண்ட்டுக்கான சீட் பெல்ட் கொடுத்துருக்கு. ஸோ 3 பேத்துக்குமே சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்கு. 3 பேத்துக்குமே ஹெட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்கு. தென் ஐஎஸ்ஓஃபிக்ஸ்க்கான சைல்ட் மவுண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி ஒரு அழகான ஸ்டிச்சஸோட இந்த சீட்ஸ் நம்மளோட பார்க்க முடியுது. ஸோ இப்போ என்னுடைய ஹெட்ரூம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்னோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் நல்ல ஒரு டீசெண்டான கண்டிஷன்லேயே இருக்குது. பட் லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ஆம்பிள் ஆஃப் லெக் ரூம் வந்து இங்கே கிடைக்குது. பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் ஒரு 4.5 மீட்டருக்கான லென்த் இருக்கக்கூடிய வண்டி இது. ஸோ நீ ரூம் அண்ட் லெக் ரூம் சை சப்போர்ட் சூப்பர் டாப் நாச்சாக இருக்குன்னு சொல்லலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான ஹெட்ரெஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக 3 கொடுத்துருக்காங்க. 3 3 பாயிண்ட்டுக்கான சீட் பெல்ட் வந்து இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. தென் மேலே ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. தென் பின்னாடி நமக்கான பார்சல் ட்ரே வந்து ஒன்று இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாப் டெதர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஐஎஸ்ஓஃபிக்ஸ் சைல்ட் மவுண்ட் பண்ணும்போது இங்கே வந்துட்டு உங்களால் குழந்தைங்களோட சீட்டை வந்துட்டு லாக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதனுடைய எக்ரஸ் ரியரில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். பார்த்துட்டு இன்னொரு ஃபியூச்சர் வந்து இந்த செடன் கிளாஸில் பேக் சீட்டில் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் வாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மாதிரியே ரியர்லையும் பார்த்தீங்கன்னா எக்ரஸ் வந்துட்டு செடன் கிளாஸில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்குது. பட் இருந்தாலும் வயசானவங்களுக்கு கொஞ்சம் உட்காரும் போது ஈஸியாக இருக்கும், இறங்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். பட் ஹெட் வந்து மைண்ட் பண்ணாமல் நீங்கள் உட்காரலாம், இறங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல்லே இருக்குது ரியருக்கான எக்ரஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இங்கே சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களால் 60/40க்கான ஸ்ப்ளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த சீட்டை வந்து ஃப்ளாட் பண்ணிவிட்டு லக்கேஜ் ஸ்பேஸ் இதுவும் பத்தலை அப்படிங்கும்போது இங்கேயும் வந்துட்டு உங்களால் லக்கேஜ் வந்து வச்சுட்டு ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 60/40க்கான ஸ்ப்ளிட் சீட் வந்து இதில் கிடைக்குது. இந்த Volkswagen விச்சஸோடைய ப்ரைஸ் அண்ட் கலர் வேரியன்ஸ் அண்ட் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் வாங்க. ஸோ கைஸ் ஓவராலாக இந்த Volkswagen விச்சஸோடைய டீட்டெயில்டு ரிவ்யூ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த Volkswagenோடைய விச்சஸோடைய
வேரியன்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம். வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்ஃபர்ட் லைன், ஹை லைன், டாப் லைன். தென் டாப் லைனில் வந்து உங்களுக்கு சவுண்ட் எடிஷன் ஒரு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரியரில் சென்டரில் உங்களுக்கு வந்து ஒரு சப் ஊஃபர் வந்து கிடைக்கும். தென் அதுக்கு அடுத்து உங்களுக்கு டாப் லைன் சொல்லக்கூடிய இந்த வேரியன்ட் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் லைன் ஒன்று கிடைக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு 1.5 லிட்டருக்கான 4 சிலிண்டருக்கான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 7 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ், 7 ஸ்பீட் DSG கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GT Plus அண்ட் GT Plus Edgeன்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட் இருக்கு. GT Plus Edgeல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் கிரேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் மிக்சர் கிரே கலர் கார் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கலர்ல கிடைக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரெட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வரும். தென் இங்கே டாப் லைன் நம்ம இதில் பார்த்ததுல ப்ளூ எலிமெண்ட்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோடைய ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்கறது கமெண்ட்ல ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்க. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸை வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணும்போது சில டைம் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலேயே நான் ஆன் ரோட் ப்ரைஸை வந்துட்டு உங்களுக்கு ஷோரூமில் செக் பண்ணிட்டு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் செப்பரேட்டாகவே போட்டிருப்பேன். ஸோ அங்கேயே வந்து நமக்கான ஷோரூமோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நமக்கு இந்த Volkswagen காரை கொடுத்தது ரெமனி Volkswagen அவினாஷியில் இருக்கக்கூடிய திருப்பூர் ஷோரூம். அவினாஷி ரோட்ல லொகேஷன் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட ஷோரூம் டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் கண்டிப்பா நீங்களும் கால் பண்ணிட்டு ஒரு பெட்டர் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸோ ஓவராலா இந்த Volkswagen விச்சஸோடைய ரிவ்யூ நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ அப்போதான் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த Volkswagen விச்சஸோடைய GT வேரியன்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரிவ்யூ நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்பவுமே எனக்கு முக்கியம். ஸோ until then, bye from Kishore Vlogs. Bye.